Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரௌன் அண்ட் பிளாக் லைட்ரூம் ரீடச்சிங் நம்மளோட மொபைலில் அதுவும் ரொம்ப வேறு லெவலில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சிருக்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்த ஸ்டெப் வரணும், எந்த இதுக்கு எந்த வேல்யூ வைக்கணும், எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியா இருக்காது. ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ டில் அட் எண்ட் கடைசி வரைக்கும் முடிஞ்சிருக்கு பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டு மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனல், ஒரே ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண அவசியம் இருந்தால் நம்ம சேனல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு லைக் பட்டன் தட்டும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏபிகே லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்கள்கிட்ட இருக்க பழைய வெர்ஷனை டெலீட் பண்ணிவிட்டு இந்த புது வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர், இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது சூரியன் போட்ட மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் எக்ஸ்ப்ளோசர்னு இருக்கும். மேலே எக்ஸ்ப்ளோசர் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். ஓகே, -0.04க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +5க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை கொஞ்சமாக கம்மி பண்ணுறேன். ஒரு -19க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +56 செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒயிட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +6க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிளாக்கை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிடுறேன். ஒரு -38க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். +27க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை கம்மி பண்ணிடலாம். கரெக்டாக வந்து ஒரு -72க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐக்கான் இருக்கும், அதாவது மிக்ஸ் டூலுன்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு ரெட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். யூஜி, சேச்சுரேஷன், லூமினஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் சேச்சுரேஷனை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +73க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லூமினன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +44க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆரஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூஜை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -4க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லாக செட் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுனா ஃபுல் +100க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லூமினன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே, +10க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜை வந்து ஒரு -100க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை +100க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து -100, சேச்சுரேஷன் ஆல்சோ -100, லூமினன்ஸை மட்டும் ஒரு -58 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ டக்குன்னு வாயில் வரல. ஸோ அந்த ஸ்கை ப்ளூ ஏதோ ஒன்று ஸ்கை ப்ளூ கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு +17. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணி கரெக்டாக வந்து ஒரு
-69க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக சொல்லிட்டேன். -4க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி கரெக்டாக வந்து -54க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பர்பிள் கலர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் சேச்சுரேஷனை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். +50க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லூமினன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். +65க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். +62க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லூமினன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஓகே, +50க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு +38க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டென்சிட்டியை வந்து ஒரு +24க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு விக்னெட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். -32க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபெதரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு +70க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரவுண்ட்னஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் அதாவது முக்கோணம் போட்ட மாதிரி இருக்கும். அப்படின்னா வச்சுங்க கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஷார்ப்னஸ் வந்து ஏன் ஏற்றுறோன்னா குடி குடி டாட்டு அந்த குடி குடி பார்ட்ஸை கூட உங்களுக்கு அக்யூரேட்டாக எடுத்து காட்டும். ஸோ அதுக்காக தான் அதை கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். நாய்ஸ் ரெடக்ஷன் அதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +32க்கு செட் பண்ணுறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங்கை வந்து சேம் அதே லெவலுக்கு செட் பண்ணுங்கள். ஒரு 32க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 5 அந்த மாதிரி ரேஞ்சு போதும். நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +36க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸை வந்து ஒரு கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 80 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியர் ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஆப்டமிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் த லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இன்னும் முடியல, இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு இருக்குது. ஸோ இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டாகவே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணுறங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்னு இருக்கும். கர்வ் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃபு அதாவது அந்த பர்சனுக்கு மேலே ஒரு கிராஃப் இருக்கும். ஸோ இந்த கிராஃபு சேம் நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பக்கத்துலேயே பாருங்களேன். ரெட்டு, க்ரீனு, ப்ளூக்கு அடுத்தது ஒரு கலர் இருக்கும். அதுவும் ஒயிட் கலர் மாதிரி தான். அதாவது எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி ஒரே ஒரு டூல்னால் அது ஒரு டூல் தான் இந்த டூலு. அந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் சேம் நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். நான் ஜூம் பண்ணுறேன். ஸ்கின் கலரை பாருங்களேன் நான் லுக்கில் இருக்குன்னு. ஸ்கின் கலர் எந்த மாதிரி லுக்கில் இருக்குது அண்ட் இப்போ இப்படி ஒரு சினிமாட்டிக் லெவலில் ரொம்ப அட்ராக்டிவாக அண்டு கார்ஜியஸாக இருக்குது. இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பேக்ரவுண்டை பாருங்களேன். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவரால் அந்த பர்சனையும் அந்த பேக்ரவுண்டையும் சேர்த்து பாருங்களேன். இமேஜ் பார்க்க அந்த மாதிரி இருக்குது. சொல்லவா வேணும்?
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. நான் நீங்கள் லைக் பண்ணும்போது தான் இதே மாதிரி எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது அது ஒன்று மட்டும் தான். வீடியோ பார்த்துட்டு சும்மா போகாமல் அந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு போகலாமே. அண்ட் இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் வரும். கரெக்டாக வந்து ஒரு ஐ கார்டு மாதிரி வரும். ஐ கார்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் அண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 ஐ கார்டு வரும். இந்த வீடியோவில் அந்த 2 ஐ கார்டும் எங்கே வேணால் வரும். அது எனக்கே தெரியாது. அந்த 2 ஐ கார்ட்லேயும் 2 நம்பர் இருக்கும். இந்த 2த்தையும் சேர்த்தா 4 நம்பராக வரும். ஸோ அந்த 4 நம்பரை உங்களுக்கு ப்ரீசெட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த லிங்க் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிங்க. ஆனால் பட் அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். சிம்பிள் தான். இந்த வீடியோவிலேயே அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு போகும். ஸோ அந்த பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு ஈஸியாக போட்டுங்க. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஆல்வேஸ் மேனுவலாக பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எப்படி உங்களுக்கு எடிட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எந்தெந்த வேல்யூ வரணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். எக்ஸாக்டாக அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நான் அந்த லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இல்லை ப்ரோ நான் மேனுவலாக பண்ணிடுறேன்னு நினச்சிங்கன்னா ஐ அப்ரிஷியேட், மேனுவலாக கிளிக் பண்ணிங்க. ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. அண்ட் என்ன எங்கே ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அதாவது என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. Yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make the microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could've played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever wanna try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp, make an MC into a wide-eyed lunatic.